ம் அது கதை என்ன கதைன்னா, கருப்பை வந்து சேர்த்துட்டான். ஃபஸ்ட்டு எடுத்துவேன் அப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் சேர்த்துட்டான். என் தம்பி வந்து என்கிட்ட காமிக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். அப்போ தான் சாப்பிட்டுட்டு இப்படி போனான். அவன் ஓரமாக தான் போவான். என் வயிற்று மேலே வந்து படுத்துட்டு இருந்துட்டு அப்படி போகிறான். போனால் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைய என்கிட்ட காமிக்காமல் எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்ட்டு லப 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 லபன்னு கத்துறேன். எனக்கு என் பொண்ணா அப்படி ஒரு நாய்க்கோ ஊரே கூடிடுச்சு. ஒரு நாய்க்கோசரமா நீ வந்து இப்படி அழுற அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இந்த புத்திர சோகம்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம பெத்த புள்ள செத்து போச்சுன்னா நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து அவன் கொடுத்துட்டான் எனக்கு. என்னால் தாங்கவே முடியல. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் அப்படி ஆயிடுவான்ட்டு. அவனை அப்படி நெஞ்சு மேலே படுக்க வச்சு அப்படி வயிற்றுல படுக்க வச்சு அப்படிலாம் நான் வளர்த்தேன். அவன் சாப்பிட்டுட்டு வந்ததுமே வயிற்றுல படுத்துப்பான். வயிற்று மேலே தலையை வச்சு இப்படி படுத்துப்பான். அப்படிலாம் வளர்த்துட்டு கடைசியில் அவன் செத்து போயிட்டானதான் என்னால் தாங்க முடியல. நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என் பொண்ணு என்ன சொல்கிறா, சரி பரவாயில்ல அவங்க அழுட்டம் விட்டுருங்க, அவங்க வளர்த்துருக்காங்க அதனால் அவங்க அழுறாங்க அப்படின்னு. இந்த வசந்த அம்மாலாம் என்ன சொல்கிறாங்க, நாய் தானே சேர்த்து போச்சு அதுக்கு போய் இப்படி கத்துற அன்ட்டு ராஜி எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு மனசாரல. ஆனால் அது நான் வந்து டேய் பூனா உள்ளவா, நான் வந்து அதை நாயாவே நினைக்கல. அன்றைக்கி வந்து யார் பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தா, ஷபினா வந்து பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சு இருந்தா. அவங்க ஏதோ அவங்க வீட்டில் விசேஷம் அப்படி சொல்லிட்டு ஏதோ பண்டிகை போல் இருக்குது. அதனால் ஷபினா பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தா. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் தம்பி குடிச்சிட்டு இருந்தான். எங்கள் அம்மா வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி செத்துட்டான். அப்போ எனக்கு கத்தி 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 அழுது அதெல்லாம் தாங்கவே முடியல. அப்புறமா தமிழ்ராஜா கிட்ட தான் செம்ம அழுது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படி சொன்னப்போ அவன் கொஞ்சம் கேராக ஆறுதலாக சொன்னான். சரி ஒரு உயிருக்காக தானேங்க, மற்றவங்க தானே இப்படி சொல்லிட்டாங்க, அது ஒரு உயிர் தானே அப்படிலாம் சொன்னான். எனக்கு அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. சில இடங்களில் வந்து எனக்கு எவ்வளோ அவன் கேர் கொடுத்துருக்கான்ட்டு. கொஞ்சம் சிரிக்க வச்சுருப்பான். என்ன ஏதாச்சும் சொல்லி கதை சொல்லி அவன் சிரிக்க வைப்பான். எப்போச்சும் சிரிக்க வைப்பான். அது நல்லா இருக்கும். அவன் கூட பேசுறதுலாம் பொதுவான விஷயங்கள் பேசும்போதே அவன் சில சமயம்லாம் எப்போவுமே சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டான். அவன் ரேரு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான்னா அவன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு. இங்கே அவன் இவன்லாம் பேசுவேன், ஆனால் அங்கே அவர் இவர் தான் பேசுவான். எங்கேயுமே வந்து சரி எப்படின்னா அவன் இவன் பேசினா தான் க்ளோஸ் அப்படின்னு இல்லை. பட் என்னன்னா அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இவன் பேசுவேன். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவனை நான் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபீல் வந்து மாறிடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். வாங்க போங்க அப்படி பேசினா அது வேறு ஃபீல் கொடுக்குது. தாண்டி அது வேறு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் என்னென்னா இப்போ அவன் இவன் அப்படின்னு சொல்லி பழகிறேன். சரி வேணாம், அவங்களுக்குலாம் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் நம்ம வந்து அது என்னதான் வந்து அது ஒரு கற்பனை, நிஜமாக அது ஒரு புனல், அது ஒரு கற்பனை. அது வந்து ரியாலிட்டியில் ஆமாம் இந்த மாதிரி அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் நல்லா இல்லை, எனக்கே நல்லா இல்லை இப்போ. அதனால் சரி ஓகே அந்த ஃபீல்லாம் வந்து மாறணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக அப்படி நம்ம ஒருத்தங்களை வந்து கற்பனையாக அந்த ஒரு நிஜமான கதாபாத்திரத்தை வச்சு அவங்க மேலே ஒரு புனைவை வந்து நம்ம திணிக்கும் பொழுது அந்த உணர்வு மாறுவதை உணர்ந்ததால் இப்போ வந்து ரியாலிட்டியில் அது அப்படி இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவன் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட பேசும்போது அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி நாய்களுடைய கதைகளில் வந்து நாயும் நானும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா புரியாத ஒரு கதை வந்து அப்படி ஓடிட்டுருக்கு. நாய் தான் வந்து உயிரை தக்க வச்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களாம் இல்லையா அப்படின்னா எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அந்த நாய்கிட்ட ஏதோ ஒரு இது எல்லாருமே இருக்காங்க, எனக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. பட் ஆனால் எல்லாருமே அவங்க வந்து போய் விட்டுட்டு ஓடிடுவாங்க. என்ன இப்போது அவங்களுக்குன்னு வேற ஒரு பார்ட்னர் வரும்போது அவங்க அப்படி போயிடுவாங்க. இப்போ நம்ம தனியாக லோன்லியாக எல்லாம் இருப்போம்.
எனக்கு வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும். அப்போ எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு 4 மனுஷங்க, என்ன நேசிக்கிறவங்க. அப்போ மற்றவங்களாம் நேசிக்கலையா அவங்கள அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ உங்கள் அம்மா நேசிக்கலையா, எல்லாருமே நேசிக்கிறாங்க. அந்த மாதிரி நேசிப்பை தாண்டி இன்னும் நிறைய ஃபீல் வந்து இருக்குது உலகத்தில் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மகள் கொடுக்கிற உணர்வை தாண்டி, மகன் கொடுக்கிற உணர்வை தாண்டி, ஒரு காதலன் கொடுக்கிற உணர்வை தாண்டி, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கொடுக்குற உணர்வை தாண்டி, அப்புறம் நண்பன் கொடுக்குற பாய் ஃப்ரெண்டையும் நண்பனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பாய்